காந்திமதி, ஏன் காலை விந்தி விந்தி நடக்கிறாய்? என்னவாயிற்று? அது ஒன்றுமில்லை. ஆற்றங்கரைக்கு துணி துவைக்க போகும்போது முள் குத்தி விட்டது, அவ்வளவுதான். அவ்வளவுதானா? நன்றாக இருக்கிறது. வந்து உட்கார். முதலில் அந்த முள்ளை எடுத்து விடுகிறேன். வேண்டாம், நான் முள்ளை எடுத்தாயிற்று. பிறகு ஏன் விந்தி விந்தி நடக்கிறாய்? முள்ளை எடுத்து விட்டேன் சுவாமி. வலி உடனே குறையாதல்லவா, அதனால் தான் இப்படி நடக்கிறேன். என்னம்மா ஆயிற்று? அம்மா காலில் முள் குத்தி விட்டதாம். அப்படியா? எந்த காலில் அம்மா? காட்டுங்கள், நான் முள்ளை எடுத்து விடுகிறேன். அடடா, இப்போதுதான் உன் அப்பாவிடம் சொன்னேன். முள்ளை அப்போதே எடுத்தாயிற்று ராமானுஜா. நிச்சயமாக எடுத்தாயிற்று இல்லையா? பிறகு ஏதேனும் பிரச்சனை வரப்போகிறதம்மா? எதுவும் வராது. நான் தான் முள்ளை எடுத்து விட்டேன் என்கிறேனே. சரி காந்திமதி, இப்போது இந்த காலுடன் எங்கே வெளியே போய்க் கொண்டிருக்கிறாய்? இதில் தூக்கை வேறு எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டாயே, அதில் அப்படி என்னதான் இருக்கிறது? அது ஒரு விஷயத்தை நான் இதுவரை தங்களிடம் சொல்லவில்லை. என்ன அது? பெரிதாக ஒன்றுமில்லை. ஆற்றங்கரையில் ஒரு சிறுமி எனக்கு கூடமாட உதவி செய்வாள். கொஞ்சம் கொஞ்சமாக அவள் என்னுடன் ஒட்டி கொண்டு விட்டாள். பிறகு ஒரு நாள் அவளை நம் ஆஞ்சநேயர் கோவிலில் சந்தித்தேன். அந்த குழந்தைக்கு அதிரசம் என்றால் மிகவும் பிரியமாம். அவள் அம்மாவுக்கு அதை செய்ய தெரியாதாம். சரி என்று வியாழக்கிழமை வியாழக்கிழமை நான் செய்து கொண்டு போய் தருகிறேன். நல்ல விஷயம்தான். ஆனால் இப்படி தாங்கி தாங்கி நடந்து கொண்டு நீ போக வேண்டுமா என்ன? ஆமாம் அம்மா, வலியோடு நீங்கள் போக வேண்டாம். பரவாயில்லை, விடுங்கள். ஒரு நாள் போகாவிட்டால் ஒன்றும் ஆகிவிடாது. இல்லை ராமானுஜா, பாவம். நான் போகாவிட்டால் அவளுக்கு பெரிய ஏமாற்றமாக இருக்கும். ஒருவேளை இன்று நீ அவளை பார்க்காமல் இருந்தால் உனக்கு ஏமாற்றமாக இருக்கும் என்பதை இப்படி மாற்றிச் சொல்கிறாயோ? அப்படி இல்லை. எதிர்பார்த்து காத்திருப்பவள் ஏமாந்து போக போகிறாளே என்று ஒரு ஆதங்கம், அவ்வளவுதான். அவளுக்காக நீ இவ்வளவு தூரம் மெனக்கிடுகிறாய் என்றால் அவள் உன்னை மிகவும் ஈர்த்திருக்கிறாள் என்று அர்த்தம். சரி, அவள் பெயர் என்ன சொன்னாய்? தஞ்சமாம்பாள். தஞ்சமாம்பாளா? தஞ்சமாம்பாளா? என்ன, இரண்டு பேரும் சேர்ந்தது போல் சொல்கிறீர்கள்? உங்கள் இருவருக்கும் அவளை தெரியுமா? தெரியாமல் என்ன? நம் ஆறாவமுதனின் பெண்தானே, நன்றாக தெரியும். வெகு சூட்டிகையான பெண்ணாயிற்றே, அதுதான் பார்த்ததுமே உனக்கு அவளை பிடித்து போயிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், சரி. ராமானுஜனுக்கு எப்படி தெரியும்? ஒரு முறை பரமபதம் விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது தாயம் போட திண்டாடி கொண்டிருந்தாள்.